அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. அன்பானவர்களே, லைலத்துல் கத்ருடைய இரவிலே நாம் எதை அல்லாஹ்விடம் அதிகமாக கேட்பது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத் தருகிறார்கள். அன்னை ஆயிஷா அம்மையார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், நாங்கள் லைலத்துல் கத்ருடைய இரவை அடைந்தால் இறைவனிடத்தில் நாங்கள் எதை கேட்க என்று கேட்கிற பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தருகிறார்கள், அல்லாஹும்ம இன்னக அஃபுவுன் துஹிப்புல் அஃப்வ ஃபஅஃபு அன்னி. அல்லாஹும்ம இன்னக அஃபுவுன் துஹிப்புல் அஃப்வ ஃபஅஃபு அன்னி. அல்லாஹும்ம இன்னக அஃபுவுன் துஹிப்புல் அஃப்வ ஃபஅஃபு அன்னி என்கின்ற இந்த துவாவை அதிகமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்க சொல்லியிருக்கிறார்கள். இதனுடைய அர்த்தம் என்னவென்று சொன்னால், அன்பானவர்களே, அல்லாஹும்ம இன்னக அஃபுவுன், நீ மன்னிக்க கூடியவன், துஹிப்புல் அஃப்வ, மன்னிப்பை விரும்பக்கூடியவன், ஃபஅஃபு அன்னி, எனவே நீ என்னை மன்னிப்பாயாக என்ற இந்த துவாவை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தருகிறார்கள். அன்பானவர்களே, இந்த சிறப்பு மிக்க இரவுகளில் நாம் அல்லாஹ்விடத்திலே அதிகமாக கேட்கக்கூடிய துவா பாவ மன்னிப்பாகத்தான் இருக்க வேண்டும். நபி அவர்கள் ஒவ்வொரு விசேஷமான இரவுகளில் கற்றுத்தருகிற விஷயம் என்னவென்று சொன்னால், இறைவனிடத்தில் மன்னிப்பு பெறுவதை முக்கியத்துவமாக கற்றுத்தருக்கிறார்கள். எனவே நாம் செய்த குற்றங்களை, நாம் செய்த பாவங்களை அல்லாஹ்விடத்திலே சொல்லி அழுது மன்னிப்பை பெற்று இந்த இரவை நாம் கழிக்க வேண்டும். இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் என்னையும் உங்களையும் மன்னித்து உயர்ந்த நற்பதவிகளை வழங்குவானாக. லைலத்துல் கத்ருடைய இரவை அடைந்தவர்களுடைய அந்த பாக்கியம் உள்ள கூட்டத்தில் என்னையும் உங்களையும் ஒன்று சேர்ப்பானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.